கைத்தறி, விசைத்தறி, விவசாயம் ஆகியவற்றிற்கு திமுக அரசு அக்கறை செலுத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சூலூர் பகுதியில் எழுச்சியுரையாற்றிய புரட்சித் தமிழர், திமுக ஆட்சியில் கைத்தறி, விசைத்தறி, விவசாயம் 3 தொழில்களும் சரிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார். இந்த பகுதி கைத்தறி, விசைத்தறி, விவசாயம் 3 தான் பிரதான தொழில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இந்த 3 தொழிலும் பாதுகாக்கப்பட்டு இந்த 3 தொழில் ஈடுபட்டுள்ள அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அண்ணா திமுக ஆட்சி காலம். இன்றைய தினம் இந்த ஆட்சியாளர்கள் இந்த 3 தொழில் அக்கறை காட்டாத காரணத்தினாலே இந்த தொழில் படிப்படியாக சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கின்ற நம்முடைய நெசவு செய்யும் விசைத்தறி தொழிலாளர்கள் கூலிக்கு நெசவு செய்கின்றவர்கள், அவர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு 1 மாதம் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். சட்டமன்றத்தில் மரியாதைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்ச கந்தசாமி அவர்கள், கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு போனோம்.